ஹலோ மக்களே, ஆகஸ்ட் 24 மெகா சந்தேசம் சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லக்கி சீரியல் ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம எஸ்பி சூர்யாவும் பூமியும் பேசிட்டு இருக்காங்க. பூமி வந்து கேக்குறாங்க, உனக்கு என்னதான் வேணும், உனக்கு என்னதான் பிரச்சனை, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு எஸ்பி சூர்யாவோ, எனக்கு நீ தான் வேணும் பூமி அப்படின்னு சொல்றாங்க. பூமி அப்படியே உறைஞ்சு போய் நின்னுடுறாங்க. ஆமா பூமி, நீ கேட்டது கரெக்ட் தான், எனக்கு நீ தான் வேணும், எனக்கு நீனா ரொம்ப இஷ்டம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் பூமி, என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பூமி வந்து கத்துறாங்க. இல்ல, ஆமா பூமி, எனக்கு உன் மேலதான் பைத்தியம் பிடிச்சிருக்கு, எனக்கு நீனா ரொம்ப இஷ்டம், எனக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், இங்க பாரு, எனக்கு உன் கூட கல்யாணம் பண்ணிட்டு உன் கூட லைஃப் லாங் நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். அந்த ககன் பாதியில வந்தா அவன் பாதியிலே போயிட்டான், அவன் இனிமேல் வரப்போறதும் கிடையாது. எனக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும், நீ என்னோட மனைவியா என் கூட சேர்ந்து வாழணும், எனக்கு நீனா அவ்வளவு இஷ்டம் பூமி, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் பூமி, நான் உன்னை நல்லபடியா பாத்துப்பேன் பூமி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. உனக்கு உண்மையில பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, எனக்கு என் ககன் மாமா மட்டும்தான் என்னோட புருஷன். இங்க பாரு, காதலுங்கிறது எல்லார் மேலயும் வர்றது கிடையாது, அது ஒரு முறை மட்டும் தான் வரும், அதுவும் என் ககன் மாமா மேல மட்டும்தான் எனக்கு வரும். கல்யாணங்கிறது எனக்கு யாருக்குனே கல்யாணம் ஆயிருச்சு, என் ககன் மாமா மட்டும்தான் இந்த ஜென்மத்துல புருஷன், இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் ககன் மாமா மட்டும்தான் எனக்கு புருஷன். நீ எந்த நோக்கத்துல இதெல்லாம் இந்த மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்கிற? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? உனக்கிட்ட நான் இவ்வளவு நேரம் ரொம்ப மரியாதையா பேசிட்டு இருந்தேன், ஆனா நீ இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் என்கிட்ட பழகுறேன்னு தெரிஞ்சா நான் கண்டிப்பா உன்கிட்ட நீ மூஞ்சில முழிக்காத அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு பூமி, இதுக்கு மேலேயும் உன்னால் நடிக்க முடியாது. இங்க பாரு, வந்திருக்கிறது ஆகாஷ், ககன் இல்லன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ எதுக்கு இதெல்லாம் ப்ரூவ் பண்ண நினைக்கிற? நீ ககன்னு சொல்லி இந்த ஊரை வேணா ஏமாத்தலாம், ஏன் அந்த சாரதாவை ஏமாத்தலாம், அவன் தங்கச்சி பூர்ணியை ஏமாத்தலாம், ஏன் உங்க வீட்டு ஆட்களை கூட ஏமாத்தலாம், ஆனா அது ஆகாஷ்னு உனக்கும் நல்லாவே தெரியும், எனக்கும் அது நல்லாவே தெரியும். நீ யாருக்காக இதெல்லாம் பண்ற? எதுக்காக, என்ன பண்ணி இதெல்லாம் சாதிக்க போற? அது ஆகாஷ் தான் நிரூபிக்க என்னால கண்டிப்பா முடியும். எங்க நீ ககன்னு சொல்றல, அது ககனா இருந்தா நீ எங்க நிரூபிச்சு காட்டு பாப்போம். இப்பவே வா, நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்போம், சாம்பிள் டெஸ்ட் எடுப்போம். அதுல ஒருவேளை ககன்னு வந்துட்டுன்னா சரி, அதுல ஆகாஷ் வந்தா நீ என்ன பண்ணுவ? அது ஆகாஷ் தானே எனக்கு நல்லாவே தெரியும். நீ அந்த சாரதா குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை பூமி, உனக்கு இதுக்கு மேல உனக்கு வேற ஆப்ஷனும் கிடையாது. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். நீ என் கூட நீ மனைவியா என் கூட தான் சேர்ந்து வாழணும், இது மட்டும்தான் உனக்கு கடைசி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. ஏய், என்ன உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, நீ என்ன போலீஸ்னு பெரிய உன் வேலை வீரத்தெல்லாம் காட்டிட்டு இருக்கியா? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. பூமி, உனக்கு எங்க அடிச்சா எங்க விழிக்கும்னு எனக்கு தெரியாதா? உனக்கு உங்க அப்பானா உயிர்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நீ என்ன பெரிய போலீஸ்னா இருந்தா என் அப்பாவை கடத்தி வச்சிருட்டு ஏதாவது பண்ணுவேன்னு மிரட்டுறியா? இல்ல என் அப்பாவை கொண்டுருவேன்னு மிரட்டுறியா? உன்னால இந்த ஜென்மத்துல இல்ல, எந்த ஜென்மத்திலயும் என் அப்பா நிழல கூட உன்னால தொட முடியாது அப்படின்னு சொல்லி வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஐயோ பூமி, நான் இதுக்கும் உங்க அப்பாவெல்லாம் வந்து கொல்ல போறேன், உன் அப்பாவே வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு நமக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இங்க பாரு, இந்த ஜென்மத்துல இல்ல, எந்த ஜென்மத்திலயும் என் அப்பா உனக்கெல்லாம் என்ன கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரு. இந்த ஜென்மம் இல்ல, எந்த ஜென்மத்துல எடுத்தாலும் எனக்கு என் ககன் மாமா மட்டும்தான். நான் வேற யாரையும் மனசார கூட விரும்ப போறதும் இல்ல, எல்லாருக்கும் காதல் ஒரு வாட்டி தான் வரும் அப்படின்னு சொல்லி உங்களும் திரும்ப திரும்ப புரிய வைக்க முயற்சி பண்றாங்க. எஸ்பி சூர்யாவை இதுக்கு மேல உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கூடான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போறாங்க. இங்க பாரு பூமி, என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. சரி, அது ககன் தான் சொல்ற உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு, அது ஆகாஷ் தான் சொல்ற உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு பூமி, உன் ஆசை மாமா ககனை கொன்னதே உன் அப்பா தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏய், என்ன எதுக்கு நீ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? என்ன இப்படி எல்லாம் சொன்னா நான் என் அப்பாவை வெறுத்துருவேன்னு நினைக்கிறியா? நீ தான் கொன்ன, உன்னாலதான் என் ககன் மாமா இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கொன்னுட்டு இப்ப என் அப்பா மேல பழி போடுறியா? ஐயோ பூமி, உன்கிட்ட நான் தான் கொண்டுங்கிறதுக்கு உன்கிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி எஸ்பி சூர்யா கேட்க, ஏன் உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவமா நடந்து போறாங்க. பூமி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. பின்னாடி திரும்பி போன்ல வீடியோ ஆன் பண்றாரு. அதுல என்ன வீடியோனா, அப்படியே நம்ம ககன் வந்து அந்த ரத்த கரை அதையோட தூக்கிட்டு வருவார்ல ஃபால்ஸ்ல நம்ம பூமியை, அந்த நேரத்துல டப்புன்னு ஷூட் பண்ணுவார்ல, ஷூட் பண்ணதை பார்த்தா எஸ்பி சூர்யா தான். ஆனா இவர் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறது எந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காரு? சரச்சந்திர ஷூட் பண்ண மாதிரி தானே வீடியோ எடுத்து வச்சிருப்பாரு. கடைசியில ஷூட் பண்ணனாலதான் அவர் ஃபால்ஸ்ல விழுந்து இறந்து போயிடுவாரு அப்படின்னு சொல்லி நம்ப வச்சுட்டு இருந்தாங்களா இத்தனை நாளா. அது வந்து ஃபால்ஸ்ல விழுந்தது வந்து இப்ப ககன் தான் மீண்டு வந்திருக்காரு, ஆனா இவங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால இப்போ பூமி வந்து இங்க பாரு, இந்த வீடியோ ஆதாரத்தை மட்டும் நான் போலீஸ் கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அதுக்கு அடுத்து காலம் ஃபுல்லா நீ உயிரா நினைக்கிற உன் அப்பா காலம் ஃபுல்லா ஜெயில தான் இருக்கணும். இப்போ உன் புருஷன் ககனும் உன் கூட இல்ல, உனக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை உன் அப்பா மட்டும்தான். உன் அப்பா உயிரோட இருக்கணும், இல்ல உன் கூட பத்திரமா இருக்கணும்னு நினைச்சேன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இல்ல
என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்னு சொன்னா, நான் இந்த வீடியோவை அப்படியே போலீஸ்ல கொடுத்து ககனை கொன்னது உன் அப்பாதான் சொல்லி காலம் ஃபுல்லா ஜெயில இருக்க வைப்பேன். நீ இப்போ உங்க அப்பாவை பிரிஞ்சு உன்னால இருக்க முடியுமா? உன்னாலதான் உன் அப்பா காலம் ஃபுல்லா ஜெயில இருந்தாங்கன்னா உன்னால ஏத்துக்க முடியுமா? உனக்கு ஒரு பக்கம் உன் ககன் மாமாவும் போய் உன்னோட செல்லமான அப்பாவும் உன்னை விட்டு பிரிஞ்சு போனா உன் வாழ்க்கை என்ன ஆகும் பூமி? அதுக்கடுத்து நீ யாருக்காக உயிர் வாழ்வ பூமி அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. இப்போ உன் அப்பாவோட வாழ்க்கை நீ எடுக்க போற முடிவுலதான் இருக்கு பூமி. நீ யோசிச்சு சொல்லு. நீ சொல்ற பதிலுக்காக நான் அவளுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னோட காதலை ஏத்துக்கிட்டுதான் ஆகணும், உனக்கு வேற வழியே இல்ல பூமி அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பேசுறாரு. பேசிட்டு சரி பாய் பூமி, நல்ல முடிவா சொல்லு, சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லி கார்ல ஏற போறாரு. ஏற போகல பார்த்தா நம்ம பூமி சில மாதிரி அங்கேயே நிக்கிறாங்க, ஷாக்ல நிக்கிறாங்க. இது இத்தனை நாளா ககன் அங்க அந்த ஷூட் பண்ணது நம் எஸ்பி சூர்யா நினைச்சிட்டு இருந்தா இது நம்ம அப்பாவா அப்படின்னு சொல்லி பெரிய ஷாக்ல இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வண்டியில ஏற போனவர் திரும்ப பேக் ரிட்டர்ன் வர்றாரு. பூமி, இன்னொரு விஷயம், நான் இப்ப இந்த வீடியோவை காட்டினதையோ இல்ல நீ இத போய் உன்னோட ஃப்ரெண்ட் ஆகாஷ் கிட்ட சொல்றதோ இல்ல உன் குடும்பத்துல போய் சொல்றதோ இல்ல உன் அப்பா கிட்ட போய் இதை பத்தி கேக்குறதோ, இந்த மாதிரி நீ ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணன்னு வச்சுக்கோங்க, நான் டைரக்டா இதை போலீஸ்ல கொண்டு கொடுத்துருவேன். அடுத்து அவங்க உங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். இது உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச சீக்ரெட்டா இருக்கிறது மட்டும்தான் நம்ம 2 பேத்துக்கும் நல்லது. சோ இதை நீ யாருக்கிட்டே சொல்லாத. அப்படி நீ இதை யாருக்கிட்டையாவது சொன்னன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வையன், அடுத்த நிமிஷமே உன் அப்பா ஜெயில இருப்பாரு, சரியா? வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இங்க பூமியும் திகச்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி பூமி அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா நம்ம தாரா வீட்டுல இங்கேயும் எங்கேயும் நடந்துட்டே இருக்கிறாங்க. அவங்க பார்த்தா சந்தோஷத்துல நடக்கிறாங்க. ஆனா தூரத்துல இருந்து பார்க்க துருவுக்கும் பூர்ணிக்கும் பார்த்தா அவங்க ஏதோ கோவத்துல நடக்கிற மாதிரி இருக்கு. இவங்க தாரை அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கிறாங்க. ஹே பூமி, என்னையவா அடிச்ச? இன்னைக்கு பாரு, ககன் உனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்திருப்பாரு, நல்ல அவர்கிட்ட அடிவாங்கு. இனிமேல் ககன் எனக்கு தாண்டி சொன்னோம் அப்படின்னு சொல்லி இவங்க மனசுல ககன் கண்டிப்பா இன்னைக்கு ஒன்னு அடிச்சிருப்பாரு, என்னை இனிமேல் என் மேல நீ கைய வைக்க மாட்டேன், இனிமேல் என் வாழ்க்கையிலே நீ திரும்ப வரமாட்டான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே பேசிட்டே இருப்பாங்க. உடனே துரு வருவாரு. தாரா, என்னம்மா இதுக்குமா நீ சோகமா இருக்க? ஏதாவது வருத்தமா இருக்கியா, கோவமா இருக்கியா? ஐயோ அண்ணா, நான் கோவமாவும் இல்ல வருத்தமாவும் இல்ல, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னமா ஆச்சு? அப்படி என்னாச்சு? ககன் எங்க போயிருக்காரு தெரியுமா? அந்த பூமியை அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூர்ணி பக்கத்துல நிக்கிறாங்க. ஏன்னு பூமி அடிக்கிறதா? அதெல்லாம் நடக்கவே நடக்காத விஷயம். ஐயோ அண்ணா, உண்மையாதான் சொல்றேன், ககன் பூமியை தான் அடிக்க போயிருக்காரு. ஏமா பூமி என்ன தப்பு பண்ணா? பூமி எதுக்கு ககன் அடிக்க போயிருக்காரு? அவ என்கிட்ட பிரச்சனை பண்ணா, அது மட்டும் இல்லாம என்ன அடிச்சானா? இது உன்னை அடிச்சாலா? என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லி துரு கேட்க, நல்ல காரியம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி பூர்ணி பின்னாடி பேச, ஓ என்ன இப்போ பூமி இனிமேல உனக்கு ரொம்ப பாசம் வந்துருச்சா? இங்க பாரு, ககனை எப்பயும் கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தான், இந்த வீட்டு மருமகள் ஆக போறது நான் தான். ஆமா, நீ இப்படியே கனவு கண்டுகிட்டே இரு. இங்க பாரு, என் அண்ணன் பூமியை தான் மனசுக்கு உயிருக்கு உயிரா காதலிச்சாரு, அவங்கள மட்டும்தான் இந்த ஜென்மத்துல என் அண்ணனோட மனைவி. நீ உன்னால எப்போ என் அண்ணனோட மனைவியால ஆகவே முடியாது. அப்புறம் தாரா அவங்க அண்ணா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, ககனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ககனுக்கு ஆரத்தி கூட எடுக்கணும் இன்னைக்கு. இனிமேல் நீ சொன்னது கரெக்ட் தான் போனி. கொஞ்ச நாளா உன் அண்ணா பூமி பூமி பூமின்னு தான் சுத்திட்டு இருந்தாரு, ஆனா இப்போ அப்படி இல்லம்மா. இப்போ இந்த தாரா தாரா தாரான்னு தான் சுத்திட்டு இருக்கிறாரு. அதை முதல்ல நினைச்சுக்கோ. இந்த தாரா தான் இப்போ உன் அண்ணா மனசுல இருக்கேன், அந்த பூமி ஒண்ணு இப்போ உன் அண்ணன் மனசுல இல்ல. கண்டிப்பா இப்பவே உன் அண்ணன் வருவார்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல, நீயே வந்ததுக்கு அப்புறம் கேட்டுப்பாரு. அதைத்தான் நானும் சொல்றேன். என் அண்ணன் வருவான்ல, அப்ப என் அண்ணா கிட்டே கேட்டுப்பாரு அவன் என்ன சொல்றான்னு. அவன் யாரையுமே அடிக்க மாட்டான், இதுல என் அண்ணி பூமியை அடிக்கிறானா? உன்னை நல்லா ஏமாத்திருக்கான் தாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. யார் ஏமாந்திருக்கான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும், நீ வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் இந்த மாதிரி வாய் தகரால் மாதிரி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இல்லைன்னு 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம ககனம் வந்துடுறாரு. அவரோ பார்த்தா ஷார்ட்ஸ் போட்டிருக்காரு. ஏன்னா பேண்ட்ல ஃபுல்லா தான் அவங்க இதை கொட்டி வச்சுட்டாங்கல்ல, அதனால ஷார்ட்ஸ் போட்டிருக்காரு. போகையில அப்பதான் வீட்டுக்குள்ள வராரு. நல்ல வேலை யாரும் பார்க்கல, அப்படியே உள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வராரு. அவருக்குள்ளே பேசிட்டு வராரு ககன். அடுத்து பார்த்தா இவங்க வீட்டுல ஹால்ல எல்லாருமே நிக்கிறாங்க. நம்ம பூர்ணி ஒரு பக்கம், துரு ஒரு பக்கம், தாரா ஒரு பக்கம். தாரா வந்தது வராதமா அவர் எப்படி நிக்காரு எதுவுமே பார்க்காம, என்ன ககன் அந்த பூமியை நல்லா அடிச்சிங்கல்ல, அவளுக்கு நல்ல பதிலடி கொடுத்தீங்கல்ல, இனிமேல் அவ நம்ம பிரச்சனையில தலையிட மாட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டே இருக்கிறாங்க. நிறைய 4 வாட்டி அடிச்சிங்கல்ல அவளை அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஒண்ணா கேட்டுட்டே இருக்காங்க. ஆமா நான் தான் சொன்னேன்ல, அந்த பூமியை இனிமேல் அவ விஷயத்துல தலையிடவே மாட்டா. இன்னைக்கு அவளை எல்லாரும் முன்னாடி எப்படி பல அரைஞ்ச தெரியுமா? அப்படி கண்ணுமே செவந்து போயிருச்சு. ஐயோ, இது கேட்கவே எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. நீங்க ஏதாவது போட்டோ வீடியோ எடுத்துருக்கலாம்ல,
ஐயோ தாரா, நான் போட்டோ வீடியோ எடுக்கலாம் தான் நினைச்சேன், ஆனா இதுவே ரொம்ப வைல்டா ஒரு மாதிரி இருந்ததா, எல்லாரும் பார்த்து பயந்துருவாங்கல்ல, தேவையில்லாம வீடியோ எல்லாம் எடுத்து எதுக்கு பப்ளிசிட்டி பண்ணிட்டு, அதனாலதான் நான் வீடியோ எல்லாம் எடுக்கலாம். ஆனா இனிமேல் பூமி உன் விஷயத்துல தள்ளிடவே மாட்டா, அவளை நல்லா அடின்னு வாங்கி லெஃப்ட் ரைட் வாங்கிட்டேன். சூப்பர் ககன், உங்களுக்கு என் மேல எவ்வளவு அன்பு, உங்களுக்கு என் மேல எவ்வளவு பாசம், நீங்க உங்களுக்கு என் மேல எவ்வளவு காதல் இருந்தா எனக்காக இதெல்லாம் பண்ணுவீங்க. பூர்ணி கேட்டுக்கிட்டியா, இப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டியா உன் அண்ணன் மனசுல யாரு இருக்கா, உன் அண்ணன் யாருக்காக இதெல்லாம் பண்றாருன்னு. தேங்க்ஸ் ககன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கு அடுத்து பார்த்தா என்ன ஷார்ட்ஸ்ன்னு சொல்லி பூர்ணி வந்து கேக்குறாங்க, அண்ணா பேண்ட்டுங்க என்ன ஷார்ட்ஸ் போட்டிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ ஆமான்னு அடுத்து தாரம் பார்த்துட்டு, என்ன ககன் பேண்ட் தானே நீங்க போகையில நல்லா ஃபார்முலா டக்கிங் பண்ணி நல்லா தானே போனீங்க, வரும்போது என்ன இப்படி வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவோ, அது ஒண்ணும் இல்ல, நான் பூமியை அடிச்சல, அந்த நேரத்துல வந்து தெரியாம என் மேல சூடான சூப் என் மேல கொட்டிட்டு அவசரத்துல என்ன பண்றதுன்னு தெரியல, நேரா போய் ஒரு கடையில போய் ஒரு ஷார்ட்ஸ் வாங்கி போட்டுட்டு வந்துட்டேன், வேற என்ன பண்றது, சரி எனக்கு கொஞ்சம் இப்போ போய் நான் ஃப்ரெஷ் அப் ஆகணும், கொஞ்சம் டைம் கொடுத்தேன்னா நான் போயிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க போயிட்டு வாங்க ககன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு, இங்க பாரு பூர்ணி, என்ன தெரிஞ்சுக்கிட்டியா, உன் அண்ணன் வாயாலே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா, இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிட்டியா, இனிமேல் அந்த பூமிக்கு இந்த வீட்டுல இல்ல, ககன் மனசுலயே இடம் கிடையாது, இனிமேல் ககன் மனசுல எனக்கு மட்டும்தான் இடம் இருக்கு, ககன் என்ன மட்டும்தான் காதலிப்பாரு அப்படின்னு சொல்லி இவங்களே உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்க. நடந்துட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணியும் வந்து கோச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் மூஞ்ச சுழிச்சுக்கிட்டு போறாங்க. இங்க அப்படியே பார்த்தா நம்ம பூமி வந்துட்டு நேரா வீட்டுக்குள்ள வராங்க, அப்படியே கோமா வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. சரச்சந்திரா கிட்ட வந்து சண்டையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திராவும் ஹால்ல உட்காந்து நல்லா போன் பார்த்துட்டு இருக்கிறாரு. வந்தோம், அப்பா வாமா பூமி, என்ன ஆச்சு, எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்க, ஏதாவது பிரச்சனையாமா, என்ன ஆச்சுமா, ஏன் இப்படி கோவமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காரு. அப்பா என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க, எதுக்குப்பா என் மாமாவை நீங்க கொலை பண்ண பாத்தீங்க, எதுக்கு நீங்க துப்பாக்கியால ஷூட் பண்ணீங்கப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எதுக்குப்பா உங்களுக்கு இவ்வளவு கோவம், ஐயோ பூமி இங்க பாரு, நீ அவனை கல்யாணம் பண்ணும் போதே எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீ வேணா உன்னோட புருஷனா அவனை ஏத்துக்கலாம், ஆனா என் மனசு அவனை எப்பவும் என் மருமகனா என் மனசு ஏத்துக்கவே ஏத்துக்காது, அவன் எப்பயும் இந்த வீட்டு மருமகனா ஆகவும் முடியாது, நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்காக தான்மா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுப்பா நல்லது, எது நல்லது, எல்லாமே நீங்க உங்க செல்ஃபிஷா யோசிக்கிறீங்க, உங்களுக்கு நீங்க சின்ன பிள்ளையில இருந்து அந்த குடும்பத்தை உங்களோட எதிரி குடும்பமா தான் பாக்குறீங்க, ஆனா அப்படி என்னப்பா உங்களுக்கு அவங்க பாவம் பண்ணிட்டாங்க, அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க மேல ஏப்ப உங்களுக்கு இவ்வளவு வெறுப்பு, இவ்வளவு கோபம், இவ்வளவு வன்மம், உண்மையா சொல்லணும்னா வீர அத்தை தான் வந்து சாரதா அத்தை கிட்ட இருந்து அவங்க புருஷனை பறிச்சாங்க, ஆனா நீங்க உங்க தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்க தங்கச்சி ஆசைப்பட்டது உங்க தங்கச்சிக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாரதாத்தை சின்ன பிள்ளையில இருந்து நீங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறீங்க. ஆனா அந்த பிள்ளைங்க என்னப்பா தப்பு பண்ணாங்க, அப்பா பாசம் இல்லாம வளர்ந்து வந்தாங்க, இப்ப அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் அவங்களே உருவாக்கிக்கிட்டாங்க, அதை கெடுக்கணும்னு ஏன்பா நினைக்கிறீங்க, அவங்க உயிரோட இருக்கக்கூடாதுன்னு ஏன்பா நினைக்கிறீங்க. ஆக்சுவலி நீங்க பண்ண தெப்புக்கெல்லாம் அந்த குடும்பம் தான்ப்பா உங்க மேல வந்து பழி சொல்லணும், அவ்வளவு பாவத்தை நீங்க பண்ணிருக்கீங்க, உங்க தங்கச்சிக்காக அவ்வளவு பாவத்தை நீங்க பண்ணிருப்பீங்க. சரி, ஆனா அந்த குடும்பம் இது வரைக்கும் நம்ம மேல ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு சொல்லி இருக்க முடியுமா, அந்த குடும்பம் ஏதாச்சும் நம்ம மேல சின்னதா ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்களா, நம்ம மேல கோவப்பட்டு ஏதாவது பண்ணிருப்பாங்களா, பண்ண தப்பெல்லாம் நம்ம தான், ஆனா நீங்க ககன் மாமா மேல கோவப்படுவீங்க, என்னப்பா, ஏன்னா உங்களுக்கு உங்க செல்ஃபிஷ்னஸ் தான் முக்கியம், உங்களுக்கு உங்க தங்கச்சி புருஷனை இன்னொருத்தவங்க கொண்டாடக்கூடாது, ஆனா அதுவே சாரதா விட்டு கொடுத்ததுதான், சாரதாத்தை போட்ட பிச்சையில தான் மீராத்தை இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரியாதாப்பா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டே இருக்கிறாங்க. கேபி மாமா வச்சு எதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய சண்டையை போட்டுட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லப்பா. இங்க பாருங்க, சாரதாத்தைக்கும் வந்து கேபி மாமா கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் துளி கூட கிடையாது. ககன் மாமா அவங்க அப்பாவை இது வரைக்கும் அப்பான்னு கூப்பிடவே கிடையாது, ஆனா நீங்க அவங்க மேல கோவத்தை காட்டுவீங்க, அவங்கள கொல்ல முயற்சி செய்வீங்க, அவங்கள பழி வாங்குவீங்க, அப்படிதானப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல அந்த குடும்பத்துக்கு கேபி மாமாவோட உதவி தேவை இருந்தது, கேபி மாமா இல்லாம இத்தனை வருஷம் கடந்து வந்தவங்களுக்கு இனிமேல் இனிமேல் எதுக்கப்பா அவங்க கேபி மாமா அவங்களுக்கு தேவை இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, சாரதாத்தை திரும்ப கேபி மாமாவை கூட்டிட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ககன் மாமா தான் கேபி மாமா பிரிச்சு இந்த குடும்பத்துல இருந்து அந்த குடும்பத்துல சேர்த்து வைக்கிறீங்கன்னு நினைப்பீங்களா? அப்படி எதுவுமே நடக்க போறது இல்ல. பண்ண பாவம் எல்லாம் நீங்க, ஆனா தண்டனையை மட்டும் அந்த குடும்பம் சின்ன வயசுல இருந்தே அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்படிதானப்பா உங்க எண்ணம், அதுதானப்பா நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லா கோவத்துல எல்லாம் உண்மையை போட்டு டபால் டிபில்னு உடைச்சிட்டு இருக்கிறாங்க.
உடனே நம்ம சரச்சந்திராவுக்கு என்ன பேசுறது என்ன சொல்றது எதுவுமே தெரியல, அப்படியே முழிச்சிட்டு இருக்கிறாரு. உடனே பூமி இங்க பாரு, நான் எது பண்ணாலும் நல்லதுக்காக தான் இருக்கும். எதுப்பா நல்லது? சும்மா நீங்க ஏதாவது உங்க தங்கச்சிக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு அதை ஏன் நல்லதுன்னு சொல்லாதீங்க. ஆனா இப்ப நீங்க பண்ண இதால இப்ப என் வாழ்க்கை தான் நாசமா போயிட்டு, நான் என் மாமாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா நீங்க கொலை பண்ணது என் மாமாவை, அந்த வீடியோவை அந்த சூர்யா எடுத்து வச்சு இப்ப அந்த காட்டி உங்களை நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன மிரட்டுறான். எனக்கு இதெல்லாம் தேவையாப்பா? என் ககன் மாமாவை கொண்டு உங்களை காப்பாத்துறதுக்காக நான் இப்ப அந்த சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கணுமா? நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? இதெல்லாம் எனக்கு தேவையாப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரச்சந்திரா வந்து ஷாக் ஆயிடுறாரு. என்னடா அந்த சூர்யா இன்னும் இவ்வளவு கேவலமானவனா இருக்கான். சூர்யா வந்து இந்த வீடியோவை பூமி கிட்ட காட்ட மாட்டேன்னு தானே சொன்னா, இப்ப என்னடானா பூமி கிட்ட காட்டினது மட்டும் இல்லாம இப்போ அவரை வந்து உயிரோட விடணும்னா இப்படி வர டிமாண்ட் வச்சிருக்கானே, இதெல்லாம் எனக்கு தேவையாப்பா? நான் உங்க பெண்ணா பிறந்ததை விட என்னப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இதெல்லாம் தேவையா? நீங்க செஞ்ச தப்புக்காக இப்ப தண்டனை கால ஃபுல்லா நான் அனுபவிக்கணுமா? நான் அந்த சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கணுமா? எனக்கு இதெல்லாம் தேவையா? அப்படின்னு சொல்லி இவங்களும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரச்சந்திரா அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டே இருக்கிறாரு. இந்த நேரத்துல பார்த்தா போலீஸ்ல வராங்க. அப்பா நீங்க செஞ்ச தப்புக்கான தண்டனை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த சூர்யாவெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதனால என் ககன் மாமாவை கொலை பண்ண முயற்சி சொன்னது நீங்க தானே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நான் தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ஹலோ சரச்சந்திரா நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்றாங்க. என்ன ஹலோ, எனக்கு இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ் இருக்குன்னு தெரியுமா? எனக்கு எவ்வளவு பெரிய பேர் இருக்குன்னு தெரியுமா? அப்படி திட்டப்பட்டு வந்து நான் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேக்னட்னு தெரியுமா? ஏதோ என் பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க என்ன அரெஸ்ட் பண்ண வருவீங்களா? ஹலோ சார், உங்க பொண்ணு தான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நாங்க வந்து அதுக்கான ஆக்ஷனை எடுக்கதான் செய்வோம். நீங்க அவங்க ஹஸ்பண்டை கொல்ல முயற்சி செஞ்சதாக வந்து எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அவங்க அதுக்கான ஆதாரத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல வேற என்ன சார் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அது உடனே நம்ம சரச்சந்திரன் என்ன செய்யறாரு, அவர் அந்த போலீஸ் இருப்பார்ல, அவர் துப்பாக்கி வந்து வச்சிருப்பார்ல பாக்கெட்ல, அதை எடுத்து அப்படியே வந்து கன் பாயிண்ட்ல வச்சு பூமி மிரட்டுறாரு. இங்க பாரு பூமி, கண்டிப்பா என்னால இத இப்ப உண்மையில உனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்து நான் உயிர் வாழ்றதே வேஸ்ட். நீ என்ன இனிமேல் வெறுத்து ஒதுக்கிடுவ. கால ஃபுல்லா நீ இல்லாமல என்ன இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை வச்சு அவரே சுட்டுக்கிற மாதிரி ஒரு கனவு காண்றாங்க. பூமி வந்து சரச்சந்திரா கிட்ட பேசவே இல்லை. இது எல்லாமே பூமியோட கனவு. கடைசியில பெரிய ட்விஸ்ட் ஆயிருச்சா வந்து இது எல்லாமே பார்த்து நம்ம பூமி வந்து கனவு. அதுக்கடுத்து அப்பா அப்படின்னு சொல்லி எந்திக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா நம்ம பூமி வந்து பயந்து போயிடுறாங்க. இல்ல நான் அப்பா கிட்ட போய் கேட்டா கண்டிப்பா இந்த மாதிரிதான் நடக்கும், வேண்டாம் நான் அப்பா கிட்ட இதை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இப்ப பூமி வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சுமே சரச்சந்திரன் மேல வந்து கோவப்பட முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. இதுக்கடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு வீடியோல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம லக்கி சீரியல் ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கான ப்ரோமோ நம்ம காலையிலே போட்டாச்சு. ஸோ அதையும் இன்னைக்கான ப்ரிவ்யூ நம்ம காலையிலே போட்டாச்சு. ஸோ அந்த வீடியோ மறக்காம பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன். பாய்.